ஃப்ரெண்ட்ஸ் ஹாய். சரி, இன்றைக்கும் நம்ம வந்து பேட் இன்ஜினியர் வேலை தான் பண்ண போகிறோம். என்கிட்ட ஒரு பேட் இருக்குது, இது பாருங்க. இது வந்து பிராண்டட் பேட்லாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் தினேஷ்னு சொல்லிட்டு சூரத்லேருந்து வர வச்சிருந்தாரு. சூரத்தை ஜலந்தரம் அங்கேருந்து ஏதோ வர வச்சிருந்த பேட் இது ஒரு ஆர்டர் பண்ணி வர வச்ச பேட்டு. இந்த பேட்டை பார்த்துக்கோங்க, ப்ரொஃபைல் பார்த்துக்கோங்க. பயங்கரமான ஹெவி ப்ரொஃபைல் இது பாருங்கள். இது வந்து மெயின் ஃபேஸ் பார்த்துக்கோங்க, பெரிய ஃபேஸ், பெரிய நார்மல் பேட்டோட பெரிய ஃபேஸ். இது சைட் ப்ரொஃபைல் பாருங்கள். ஆக்சுவலி இங்கேருந்தே பெருசு. நார்மல் பேட்டுக்கு வந்து இந்த வித்து தான் இருக்கும். இது வந்து வித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கேருந்தே பெருசு. இது வரைக்கும் டோவும் பெருசு, மிடிலும் பெருசு, டோவும் பெருசு. அதனால் பிங்க்லலாம் அடிச்சிங்கலாம் பட்டா சூப்பராக போகும் பால். பேக் ப்ரொஃபைல் எக்ஸலண்ட் பேக் ப்ரொஃபைல், நல்லா இருக்குது பேட்டு. இன்னொரு சைடு பார்த்தீங்களா, இந்த சைடு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, எக்ஸ்ட்ரானரி சைடு. டோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, பயங்கர பெரிய டோ. இந்த பேட்டு வாங்கி ஒரு 1.5 வருஷம் இருக்கும், ஆனால் அவங்க ஆடவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பேட் வாங்கி ஆடாமல் இருந்தீங்கன்னா மாய்ஸ்ட் போய்டும். அந்த பேட்டில் மாய்ஸ்ட் போய்ட்டு நீங்கள் பேட் ஆடினா ஒன்றுமே மூவ்மெண்ட் இருக்காது. நீங்கள் பால் படும், ரொம்ப ஸ்ட்ராங்காக படும், ஆனால் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து மாய்ஸ்சர் பண்ண போகிறோம். அதாவது நம்ம லின்சீட் ஆயிலை போட்டு அப்ளை பண்ண போகிறோம் பேட்டுக்கு. இன்னொன்று வந்து பேட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1286 இருக்குது, விச் இஸ் லிட்டில் ஹெவி. நார்மலாக நம்ம ஆடுற பேட்டில் வந்து 1160 தான் இருக்கும். இது 1286 இருக்குது, கொஞ்சம் ஹெவி பேட்டு. அவர் எப்படி அதை தூக்கி ஷார்ட் அடிக்க போகிறான்னு தெரியல, ஆனால் பட்டா பறக்கும். இப்போ நம்ம போட போகிறது ஆயில். எப்படி ஆயில் போடுறது பார்க்கலாம். இப்போ எனக்குல என்ன ஆயில் வச்சிருக்கோம்னா இது லின்சீட் ஆயில். இது பேட்டுக்கெலாம் போடுற ஆயில் தெரியுதா தெரியல உங்களுக்கு, கிரிக்கெட் பேட் ஆயில் SS. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஹேண்டிலெலாம் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஃபேஸில் தான் அப்ளை பண்ணணும். பாருங்க, நான் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக தான் ஆயில் எடுக்கணும். எடுத்து இங்கேருந்து தான் அப்ளை பண்ணணும். பாருங்க, இங்கேருந்து இந்த கீழே அப்ளை பண்ணணும். நீங்கள் இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வெறும் ஆயில் அப்ளை பண்ண போகிறோம், அப்புறம் ஸ்கஃப் ஷீட் ஓட்டுருவோம், அவ்வளோதான். மற்றபடி பேட் ஒன்றும் பண்ண தேவை. ஆயில் அப்ளை பண்ணி 4 நாள் வைக்க போகிறோம். அது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். பாருங்க, இப்போ இங்கேருந்து நம்ம பண்ணியாச்சு ஃபுல்லாக ஆயில் தெரிஞ்சுல உங்களுக்கு. இப்போ சைடு பண்ணலாம், சைட் ப்ரொஃபைலுக்கு ஆயிலிங். இப்போ பேக்கில் இப்போ இந்த சைடு இவ்வளோ தான் பண்ணணும். நீங்கள் ஹேண்டில் பண்ணவே கூடாது, அந்த பேஸ்டிங்லாம் வந்துடும். இந்த ஹேண்டில் தான் பண்ண போயிடும். அதே மாதிரி ஆயில் பண்ணும்போது கீழேயும் பண்ணலாம். ஏன்னா கீழே என்னன்னா வந்து நீங்கள் இன்னும் மழை சீசன்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. மழை சீசன்லாம் அப்போ அப்படின்னா வந்து உள்ள தண்ணி ஏறும், தண்ணி ஏறாமல் ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த ஆயில். பேட்டோட ஆயிலிங் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. இப்போ நம்ம ஒட்டுறது வந்து ஸ்கஃப் ஷீட். இந்த ஸ்கஃப் ஷீட் ஒட்டுறதுனால பேட் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். இந்த ஸ்கஃப் ஷீட்டை ஒட்டி முடிச்சுட்டு நான் ஒரு கடைக்கு போனேன். அந்த கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா பேட்டோட ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருந்தது. குக்குபரா ஸ்டிக்கர் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குக்குபரா ஸ்டிக்கர் வாங்கியிருக்கோம். இது ஒட்டினா கொஞ்சம் பேட் நல்லா இன்னும் கொஞ்சம் க்ளோவாக இருக்கும், பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும், புது பேட் மாதிரி. ஸோ அதனால் ஸ்டிக்கரும் ஒட்டியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் ஃபைனல் பேட்டு. ஸோ தினேஷ், ஆல் த வெரி பெஸ்ட், நல்லா விளையாடு.